மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு சென்செக்ஸ் 1263 புள்ளிகள் ஏறி 78,111 முடிஞ்சிருக்கு. நிப்டி 388 புள்ளிகள் ஏறி 24,231 முடிஞ்சிருக்கு. சந்தையில இந்த ஏற்றத்துக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது உட்பட நிறைய விஷயங்களை நாகப்பன் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். இன்னைக்கு சந்தை ஏற்றத்துல முடிஞ்சிருக்கு. இந்த ஏற்றத்துக்கான காரணம் என்னங்க சார்? வணக்கம் நிவேதா. பல காரணங்களை சொல்லலாம். முக்கியமாக ஒரு 5 காரணங்களை சொல்லலாம். ஒன்று, சியாம் டேட்டா. அது நேற்று வெளியாக இருந்தது. சியாம்ங்கிறது சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ். அவங்க மாதம் அந்த வாகன விற்பனை குறித்த தகவல்கள், ஆண்டுக்கு ஒரு முறை மொத்த ஆண்டு எவ்வளவு விற்பனை அப்படிங்கிற தகவல்களை வெளியிடுவார்கள். இது ஹோல்சேல் சேல்ஸ் டேட்டான்னு வச்சுக்கலாம். அதாவது நிறுவனங்கள் டீலர்ஸ்க்கு வித்தது. இந்த டீலர்ஸ் பொதுமக்களுக்கு விற்கிறதுங்கிறது ரீட்டைல். அது ஃபடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் அவங்க வெளியிடுவார்கள். இப்ப நம்ம பேசுறது சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ். அந்த வெளியிட்டிருக்க டேட்டால 2025-26 இந்த முடிந்த ஆண்டு அது பாத்தீங்கன்னா வாகன விற்பனை பல ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறது. கரெக்டா சொல்லணும்னா அவர்களுடைய டேட்டா படி கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு கிட்டத்தட்ட 2018-19 அந்த காலகட்டத்தில் இருந்த அளவு ஒரு உச்சத்தை, அந்த வளர்ச்சியை இப்போ தொட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல டேட்டா பாத்தீங்கன்னா பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அது 7.9% அதனுடைய விற்பனை வளர்ந்திருக்கிறது. கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் 12.6% அதிகரிச்சிருக்கு. 3 வீலர்ஸ் அது 12.8% அதிகரிச்சிருக்கு. 2 வீலர்ஸ் பாத்தீங்கன்னா அதுவுமே ஹோல்சேல் இதெல்லாம் 10.7% அதிகரிச்சிருக்கு. ஸோ கணிசமான ஏற்றம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியானது முதல் ஒரு முக்கியமான காரணமா நம்ம எடுத்துக்கலாம். இது வாகன டேட்டாவை பார்த்து நம்ம பிப்ரவரி மார்ச் கடந்த 2 மாதங்களாவே இது பேசிக்கிட்டு இருக்கோம். பதிவு செய்யக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அப்படின்னு பேசணும். ஸோ இது ஒரு நல்ல தகவல். 2வது, மார்ச் மாதத்திற்கான ட்ரேட் டெபிசிட், வர்த்தக பற்றாக்குறை, இது குறித்த தகவல் இன்னைக்கு வெளியாக இருக்கு. இந்த ட்ரேட் டெபிசிட் நேரோ ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு. $20.7 பில்லியன் மார்ச்ல குறைஞ்சிருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாசம் ஏற்றுமதி $38.92 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இது இந்த ஆண்டிலேயே இதான் ஹையஸ்ட் ஃபிகர். 2025-26 அப்படின்னு இந்த பைனான்சியல் எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா இதுதான் ஹையஸ்ட். $38.92 பில்லியன் ஏற்றுமதி. இறக்குமதி பாத்தீங்கன்னா $59.59 பில்லியன். இது பிப்ரவரியில $63.71 பில்லியன் இருந்தது. அதுல இருந்து இப்ப $59.59 குறைஞ்சிருக்கு. நெட் பார்த்தோம்னா ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம் $20.7 பில்லியன் அப்படிங்கிறது நம்ம வணிக பற்றாக்குறை குறையுதுங்கிறது நமக்கு நல்ல விஷயம். என்ன காரணம்னா நமக்கு அந்த அளவுக்கு டாலருக்கான தேவை நமக்கு குறையும். டாலருக்கான தேவை குறையும் பொழுது அப்ப டாலருடைய மதிப்பு பெரிய அளவில் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது 2வது விஷயம். சியாம் டேட்டா 2வது மார்ச் மாச டெபிசிட் நேரோ ஆயிருக்குது. 3வது, இன்று அதிகாலையில் வணிகம் துவங்குவதற்கு முன்பே போர் சூழல்ல சில பாசிட்டிவான டெவலப்மெண்ட் இருந்ததாக சந்தை கருதியால் கச்சா எண்ணுடைய விலை $90 கிட்ட இறங்கியது. கணிசமான இறக்கத்தை சந்தித்து $90 கிட்ட வணிகம் நடந்தது. அப்கோர்ஸ் இப்ப ஸ்லைட்டா ரெக்கவர் ஆகி $92 கிட்ட நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு காரணம். இதை தாண்டி 2 முக்கியமான காரணங்கள். மார்ச் மாதத்திற்கான பணவீக்கம் குறித்த புள்ளி விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. இதுல பாசிட்டிவும் இருக்கு, நெகட்டிவும் இருக்கு. சிபிஐ என்று சொல்லக்கூடிய கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் இது இப்ப 2024 ஆண்டு பேஸ் இயரா மாத்திட்டாங்க. அதனால இது புது சீரீஸ் போன மாசத்துல பார்த்திருப்பீங்க. இந்த மாசம் வந்திருக்கு. இது சென்ற ஆண்டு மார்ச் 2025 ஒப்பிட்டு பார்த்தால் இந்த மார்ச் 2026 3.4% பணவீக்கம் அதிகரிச்சிருக்கு. அதனுடைய பணவீக்கத்தினுடைய வளர்ச்சி அல்லது அந்த வேகம் 3.40% இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். இதுல அர்பன் 3.11, ரூரல் 3.63 பிரேக்கப்பும் இருக்கு. ரூரல்ல கொஞ்சம் அதிகமா இருக்கு பணவீக்கம் அப்படிங்கறத பாக்குறோம். கம்பைன்டு 3.4. பிப்ரவரி மாதம் 3.21 தான் இருந்தது. அதை விட இது அதிகம் தான். பட் ஆனாலும் இதை விட அதிகமா இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏன்னா கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து அதிகரிச்சு கொண்டிருக்கிறதுனால சரக்கு போக்குவரத்து மற்றதெல்லாம் அதிகரிக்கும். அந்த அளவுக்கு அதிகரிக்கல, கட்டுக்குள்ள இருக்கு பணவீக்கம். ரிசர்வ் வங்கி ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய அந்த ஒரு டேட்டாக்குள்ள தான் இருக்கு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான
விஷயம். அதே மாதிரி ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் மொத்த விலை குறியீடு மார்ச் மாதத்திற்கான தகவல் வெளியான தரவுகள் 3.88% மார்ச் மாதம். பிப்ரவரி மாதம் 2.13% தான் இருந்தது. ஜனவரியில 1.68 இருந்தது. நிச்சயமா அது அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரிசர்வ் வங்கியினுடைய அந்த எதிர்பார்த்த அந்த அதற்குள்ளதான் கட்டுக்குள்ளதான் இதுவரைக்கும் இருக்கு. பட் இந்த ரேட்ல அதிகரிச்சுக்கிட்டு போனுச்சுன்னா இதுல இருக்கக்கூடிய நெகட்டிவான செய்தி என்னன்னா, இதுல முழுமையாக இந்த ஃபியூல் அண்ட் பவர் அப்படின்னு இதுல ஒரு அங்கம் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல பிப்ரவரி மாதம் -3.78 இருந்தது. அதாவது ஜனவரி மாதம் -4.03, அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா -3.78 இருந்தது. இப்போ 1.05 அதிகரிச்சிருக்கு. ஸோ இது அடுத்து வரக்கூடிய மாதம், நடப்பு மாதத்தினுடைய இது முழுக்க அதனுடைய இது ஏப்ரல் மாதத்துல தான் தெரிய ஆரம்பிக்கும். பட் ஆஸ் ஆஃப் நவ் இட் இஸ் அண்டர் கண்ட்ரோல். இந்த மாதிரி 5 மிக முக்கியமான புள்ளி விவரங்கள் சாதகமாக இருந்தது. ஒரு முக்கியமான காரணம் சென்டிமெண்ட்டை மாற்றி அமைத்தது. சென்செக்ஸ்ல 2 பங்குகள் மட்டும் தான் விலையிறக்க பங்குகள், பாக்கி எல்லாமே விலையேற்ற பங்குகள் தான். நிப்டிலையுமே பாத்தீங்கன்னா 5 பங்குகள் மட்டும்தான் விலையிறக்க பங்குகள், 45 பங்குகள் விலையேற்ற பங்குகள். அது மட்டுமல்ல, அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா டிக்ளைனை விட கிட்டத்தட்ட 5-6 மடங்கு அட்வான்ஸ் விலை அதிகரித்த பங்குகளுடைய எண்ணிக்கை விலை குறைந்த பங்குகளுடைய எண்ணிக்கையை விட 6 மடங்குக்கு மேல் இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி 52 வார குறைந்தபட்ச விலையை தொட்ட பங்குகளை விட 15 மடங்கு, 7 லோ, 52 வார உச்சம் 105 பங்குகள். அதே மாதிரி லோயர் சர்க்கியூட் வெறும் 30 பங்குகள் தான், அப்பர் சர்க்கியூட் 185 பங்குகள். இந்த பேராமீட்டர்லையும் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு புல்லிஷ் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுச்சு. அடுத்த ஒரு பேராமீட்டர் பாத்தீங்கன்னா நிப்டி 50 அல்லாமல் பரந்த சந்தை நிப்டி 100, நிப்டி 200, நிப்டி 500 இது எல்லாமே இன்னைக்கு ஏற்றத்துல. அதை தாண்டி மிட் கேப், ஸ்மால் கேப் ரெண்டுமே இன்னைக்கு ஏற்றத்துல. செக்டார்னு பார்த்தோம்னா எல்லா செக்டாருமே இன்னைக்கு ஏற்றத்துல. ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு கம்ப்ளீட் டர்ன் அரவுண்ட் அப்படிங்கிறது நேற்றைய விடுமுறைக்கு பிறகு இன்னைக்கு சந்தையில பார்க்க முடிந்தது. அப்கோர்ஸ் இது தொடருமாங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா ஐரோப்பிய பங்கு சந்தைகள் மதியத்திற்கு மேல் துவங்கிய பொழுது ஒரு சின்ன இறக்கத்துல தான் இன்னைக்கு வணிகம் துவங்கி இருக்கிறது. அமெரிக்க பங்கு சந்தை கூட US 100 மட்டும் ஸ்லைட்லி பாசிட்டிவ், பட் US 500 சொல்லக்கூடிய பரந்த குறியீடுகள் சற்று ஒரு சின்ன வீக்னஸ் தான் இருக்கு. ஸோ we have to be again இந்த புல்லிஷ் ட்ரெண்ட் போன வாரம் சொன்ன மாதிரி தான். புல்லிஷ் ட்ரெண்ட் இருந்தால் கூட அட்மோஸ்ட் காஷன் இஸ் நீடட் அப்படிதான் நான் நினைக்கிறேன் சந்தையை பொறுத்தவரை. நீங்க இப்ப சொன்னீங்க இன்ஃபிளேஷன் ரேட் மார்ச் மாசம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறது. இந்த மார்ச் மாதத்துக்கான இன்ஃபிளேஷன் அதிகம் மோஸ்டா நம்ம ஈரான் போர் தான் காரணம். அப்ப இந்த ஈரான் போர் தொடர்ந்துச்சுன்னா எப்படி சார் இந்த இன்ஃபிளேஷன் ஒரு சாதாரண மக்களையும் பாதிக்கும், சந்தையை எப்படி பாதிக்கும், இந்திய பொருளாதாரத்தை எப்படி சார் பாதிக்கும்? முடிந்த வரைக்கும் அரசு இதை ஒரு தற்காலிகமான ஒரு விஷயமாக கருதி பல முயற்சிகள் எடுத்து பாதிப்பு இருக்கு, பட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் முழு பாதிப்பு வெளியே தெரியாத அளவுக்கு வச்சிட்டு இருக்காங்க. பட் எவ்வளவு நாள் அவர்களால் இதை நடத்த முடியும்? ஸோ ஒவ்வொன்றாக விலை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது தொடரும் பட்சத்தில், இந்த போர் தொடரும் பட்சத்தில், இது நீடிக்கும் பட்சத்தில், ஹார்மோன்ஸ் திறக்கப்படாத ஒரு பட்சத்தில் இந்த விலை அதிகரிப்பு ஏற்றம்ங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனுடைய தாக்கம் நிச்சயமாக சாமானிய மக்களுக்கு தெளிவாக தெரியக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா பெட்ரோல் தான் எல்லாத்துக்குமே மூலப்பொருள். ஒவ்வொரு சரக்கு போக்குவரத்துங்கிறது அங்க அதனுடைய விலை அதிகரிச்சிருக்கு. உற்பத்தி எரிபொருள் மட்டுமல்ல, அது சரக்கு போக்குவரத்து, இப்படி பல விஷயங்கள் அதை நம்பி இருக்கிறது. ஸோ நிச்சயமா அதனுடைய தாக்கம்ங்கிறது இருக்கும். நமக்கு இப்ப இந்த PMI எல்லாம் மாச கடைசியில முடிந்த பிறகு வெளியிடுகிறார்கள், பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். மாசத்துக்கு நடுவுல பிளாஷ் PMIன்னு ஒண்ணு வருது. அந்த மாதிரி பணவீக்கத்திற்கும் ஒரு பிளாஷ் WPI, பிளாஷ் CPI என்று ஒரு 15ஆம் தேதிக்கு மேல் வெளியிட்டார்கள் என்றால் இன்னும் கொஞ்சம் இதை ஃபைன் டியூன் பண்ணி நமக்கு இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இந்த தகவல் கிடைக்கும். பட் அது இல்லை இன்னைக்கு. அதனால ஏப்ரல் மாதத்துக்கான தரவுகள் மே மாசம் முதல் வாரத்திலேயோ 2ஆம் வாரத்துல வரும். அந்த வரும்போது நம்ம காத்திருக்க வேண்டும். பட் நிச்சயமாக இதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். சார், வெஹிக்கல்ஸ் விற்பனை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால ஆட்டோமொபைல் செக்டார்ல ஒரு லாங் ரன்ல ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குங்களா சார்? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பொதுவாக சந்தை அதிகரிக்க துவங்குவது ஒரு பேரிஷ் ட்ரெண்ட் முடிஞ்சு புல்லிஷ் ட்ரெண்ட் ஆரம்பிக்குங்கிறதே ஆட்டோமொபைல் துறையில ஆரம்பிக்கும் முன்னாலாம் சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் மாறிடுச்சு. பட் பொதுவாக அப்படி ஒரு கருத்து இருந்து வந்தது. அதனால உள்ளபடியே சந்தை கூட ஒரு 18 மாதங்களுக்கு மேல் தொடர் இறக்கத்துல 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம், அக்டோபர் துவங்கிய அந்த டவுன்வர்ட் ட்ரெண்டுங்கிறது 18 மாதங்கள் முடிஞ்சிருச்சு. நார்மலாக ஒரு பேரிஷ் ட்ரெண்டுங்கிறது 18 இருந்து 24 மாதங்கள் இருக்கும். 18 மாதங்கள் இறக்கத்திற்கு பிறகு ஒரு 6-7 மாதங்கள் சைட்வேஸ் மூவ்மெண்ட் கன்சாலிடேட் ஆகி அடுத்த ரேலி ஆரம்பிக்குங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. இது கட்டாயமா நடந்திருக்கான சில காலங்களில் நடந்திருக்கு, சில காலங்கள் நடக்கல, 2 பக்கம் இருந்திருக்கு. பட் பொதுவான எதிர்பார்ப்பு அந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு கட்டத்துல போர் வந்ததுனால இன்னைக்கு சொல்ல தெரியல. பட் நிச்சயமாக வாகன உதிரி பாகங்கள் அந்த நிறுவனங்களுடைய பங்குகள் எல்லாம் கூட இன்னைக்கு கணிசமான ஏற்றத்தை சந்தித்தது. ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் சொல்றோம் இல்லையா, அதனுடைய பங்குகள் கூட காண்பிச்சது. பட் இதுல நம்ம என்னன்னா, கச்சாயினுடைய விலை கட்டுக்குள்ள இருக்கணும், டாலருடைய மதிப்பு அதுவும் கட்டுக்குள்ள இருக்கணும். ஏன்னா டாலருடைய மதிப்பு கணிசமா ஏறி இருக்கு. அப்கோர்ஸ் இன்னைக்கு பெரிய அளவுல ஏறல,
நேரத்துல US டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 98.25 கண்ட்ரோல்ல இருக்கு. சர்வதேச சந்தையில பெரிய சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல கொஞ்சம் இறங்கித்தான் இருக்குன்னு சொல்லணும். உள்ளூர் சந்தையிலையும் பாத்தீங்கன்னா தேசிய பங்கு சந்தையினுடைய நடப்பு மாத முன்பேற வணிகம் அது பாத்தீங்கன்னா 93.52 அமெரிக்க டாலர் அப்படி பிளாட்டா இருக்கு. பிரிட்டிஷ் பவுண்ட் ₹1 அதிகரிச்சிருக்கு, ₹126.71. யூரோ அதே மாதிரி 82 பைசா அதிகரிச்சிருக்கு, ₹110.34. பட் ஜாப்பனீஸ் யென் இறங்கி இருக்கு, 66 பைசா இறங்கி 58.77. ஒரு மிக்சட் பேக்கா இருக்கு. இந்த டாலர் வந்து கட்டுக்குள் இருக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த 93 இருந்து மெல்ல மெல்ல இறங்கி 92, 91 வந்தால்தான் எல்லாருக்கும் நல்லது. இப்போ ஏற்றுமதி செய்பவர்களுக்கு வேண்டுமானால் இந்த டாலர் அதிகரிக்கிறது நல்லா இருக்கலாம். அமெரிக்காவில் இந்த டாரிஃப் அதிகமாக கூடுதல் போடும் பொழுது அதை சமாளிப்பதற்கு அது உதவியாக இருக்கலாம். பட் மற்றபடி ஒட்டுமொத்தமாக நம்ம நாடுன்னு பார்க்கும் பொழுது நடப்பு கணக்கு பற்றாக்குறையில் இருந்து பெருமளவு இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நாடாக நாம் இருக்கும் பொழுது இந்த டாலருடைய மதிப்பு கட்டுக்குள் இருக்க வேண்டும். 90க்குள்ள பழைய மாதிரி போன ஆண்டு துவக்கத்தில் இருந்த மாதிரி 83, 84 வருமானம்லாம் தெரியல. பட் அட்லீஸ்ட் 90க்குள்ள ஒரு கட்டுக்குள் வர வேண்டும் நான் நினைக்கிறேன். இதுவுமே ஒரு கண்டிஷன். மார்க்கெட் வந்து கொஞ்சம் வார் தவிர இது சரியாகணும்னு நான் நினைக்கிறேன். சர்வதேச நாணய நிதியம் வந்துட்டு இந்தியாவோட ஜிடிபி பத்தி ஒரு நல்ல கணிப்பை வெளியிட்டிருக்கீங்க சார், அதை பத்தி சொல்லுங்க சார். அவங்க IMF என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப நடப்பாண்டு பினான்சியல் இயர் 2026-27 26-27 இதுல வந்து growth forecast வந்து பண்ணியிருக்காங்க 6% அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஸ்லைட்டா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, 0.1% அதிகரிச்சிருக்காங்க. ஏற்கனவே 6.4 சொன்னது. பட் அதே சமயத்துல இதெல்லாம் நிறைய அசம்ஷன்ஸ்ல இருக்குது. இது நடப்பதற்கு ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கான நிச்சயமா இருக்கு. இதை விட சற்று கூட இருக்கலாம், ப்ரொவைடட் இந்த போர் மற்ற விஷயங்கள். ஏன்னா இந்த சர்வதேச அவங்க IMF சொல்லியிருக்கக்கூடிய அதே கட்டத்துல பாத்தீங்கன்னா S&P குளோபல் ரேட்டிங் அவங்க காஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து 0.8% ஸ்லோ டவுன் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. எப்பன்னா கச்சா எண்ணெயுடைய விலை சமீபத்தில் தொட்ட $120 தாண்டி $130 ஒரு பேரல் எல்லாம் போனுச்சுன்னா நம்முடைய வளர்ச்சி பெரிய அளவுல கணிசமாக பாதிக்கப்படும், 0.8% குறைவாக இருக்கும் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ரெண்டையுமே கருத்துல கொள்ளணும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் வேரியஸ் ஃபேக்டர்ஸ், குறிப்பாக கரன்சி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெயுடைய விலை ஒரு பக்கம். இது ரெண்டுமே வந்து பெருமளவு நம்ம போரை சுற்றி இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சார், LIC போனஸ் பத்தி நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்க, அதை பத்தி இன்னுமே விளக்கமா விரிவா சொல்ல முடியுங்களா சார்? LIC 1:1 போனஸ், கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு பங்குக்கு இன்னொரு இலவச பங்கு கொடுக்குறாங்க. நான் முன்பே சொல்லியிருக்கேன், இலவச பங்குனா எதுவுமே இலவசம் அல்ல. அந்த நிறுவனத்திடம் இருக்கக்கூடிய ரிசர்வ்ஸ் வந்து 1.5 லட்சம் கோடி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் அந்த பங்கு முதலை கொண்டு ஈட்டிய லாபத்துல டிவிடெண்ட் கொடுத்தது போக, அந்த ஈவுத்தொகை போக ஒரு பகுதியை ரிசர்வ்ஸா எதிர்காலத்துல ஒரு எதிர்பாராத ஒரு சூழல் நேரும் பொழுது அந்த செலவுகளுக்காக வச்சுக்குவாங்க. அப்படி சேர்த்து வைத்த தொகையை 1.5 லட்சம் கோடி கிட்ட இருக்கு. அதுல இருந்து ஒரு 6,325 கோடியை கேபிட்டலைஸ் பண்ணி அதற்கு நிகராக நமக்கு பங்குகள் வழங்குகிறார்கள். அப்படித்தான் நம்முடைய பணத்தை தான் நமக்கு திருப்பி தர்றாங்க. அதனால வந்து பங்கினுடைய எண்ணிக்கை 2 ஆனாலும் ஒட்டுமொத்த மதிப்புங்கிறது கிட்டத்தட்ட அதை ஒட்டித்தான் இருக்கும் அப்படிங்கறத மறக்கக்கூடாது. 22 லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அதனால இந்த போனஸ் வந்து கொஞ்சம் பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்டது. நிறைய ஆயுட்காப்பீடு முகவரில் இருந்து அவர்கள் குடும்பத்து உறுப்பினர்கள் இருந்து பல பேர் இதுல பங்குதாரர்களாக இருக்காங்க. போனஸ்ங்கிறது நிச்சயமா ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டை சந்தையில் கொண்டு வரும் என்பது மறக்க முடியாத உண்மை. நம்ம தங்கத்தை பத்தி பேசும்பொழுதும் சொல்லியிருக்கோம், அது பயன்பாடு இருக்கோ இல்லையோ, பட் ஆனாலும் ஒரு பாசிட்டிவான ஒரு மென்டல் மேக்கப் இருக்கும் எல்லாருக்கும். அது மாதிரியான ஒரு இதுதான் போனஸை பொறுத்த வரைக்கும். ஜூன் 12ஆம் தேதிக்குள் இந்த பங்கு வந்து சப்ஜெக்ட் டு வேரியஸ் அப்ரூவல்ஸ் இருக்குன்னு வச்சுங்க. இது வந்து ஒப்புதல், பங்குதாரர்கள் ஒப்புதல்லாம் படணும். பெற்ற பிறகு ஜூன் 12ஆம் தேதிக்குள் உங்களுடைய டிமெட் கணக்குல இது வந்து வரவு வைக்கப்படும் இந்த பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இப்போ விப்ரோ கூட பைபேக்கை பத்தி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி பின்னர் நம்ம இன்னொரு அது அறிவிப்பு முழுமையாக வரும்பொழுது நம்ம பார்க்கலாம். சார், எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். இப்போ நான் வந்து இது வரைக்கும் LIC பங்குல முதலீடு செய்யல, ஆனா இப்போ வந்து போனஸ் அறிவிச்சிருக்காங்க. அதனால இந்த நேரத்துல நான் LIC பங்கு ஒன்றும் வாங்கி வைக்கலாங்களா சார்? எனக்கு வந்து அந்த போனஸ் கிடைக்குங்களா சார்? LIC பங்கை வாங்கி வைக்கலாமா இல்லையாங்கிறது பையிங் செல்லிங் ரெக்கமெண்டேஷன் மாதிரி, அது நம்ம சொல்லக்கூடாது. பட் பொதுவாக எந்த பங்குமே போனஸ் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது அது தொடர்ந்து ஒரு ரெக்கார்ட் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது ரெக்கார்ட் டேட்னா குறிப்பிட்ட இந்த தேதி, அதை பத்தி நம்ம LIC சொல்லும். அந்த தேதிக்கு முன்னர், அந்த தேதி அன்று மாலை அந்த வரைக்கும் அந்த பங்கு வைத்திருப்பவர்களுக்கு இந்த போனஸ் பங்குகளையோ அல்லது டிவிடெண்டா இருக்கட்டும் அல்லது ஸ்டாக் ஸ்பிளிட்டா இருக்கட்டும், பங்கு பிரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இலவச பங்கு, பங்கு பிரிப்பு, பங்கு ஈவுத்தொகை, இதற்கான தகுதியுடைய பங்குதாரர்கள் யார் அப்படிங்கறத முடிவு செய்வதற்கு ஒரு குறிப்பிட்ட தேதியை நிர்ணயிப்பார்கள். ரெக்கார்ட் டேட்னு சொல்றது. அந்த ரெக்கார்ட் டேட் அன்னைக்கு என்ன இருக்கோ
அந்த டேட்டுக்குள்ள நீங்க வாங்கி உங்க அக்கௌண்ட்ல வந்துருச்சுன்னா, வாங்குறதுங்கிறதுல உங்க அக்கௌண்ட்ல வந்திருக்கணும், உங்க டிமேட் அக்கௌண்ட்ல வந்திருக்கணும். இப்போ உதாரணமா இன்னைக்கு ரெக்கார்ட் டேட்னா இன்னைக்கு வாங்கினா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்ல, நேத்து வாங்கியிருக்கணும். அப்பதான் இன்னைக்கு உங்க அக்கௌண்ட்ல வந்து சேரும். T+0 செட்டில்மெண்டா இருந்தாலுடைய வாங்கினது மறுநாள் தான் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். அது கிரெடிட் ஆனதற்கு பிறகு அது அந்த டேட்டுக்குள்ள கிரெடிட் ஆகி நம்ம டிமேட் அக்கௌண்ட்ல பங்கு வரவு வைக்கப்பட்டிருந்தால் நமக்கு அந்த போனஸோ டிவிடெண்டோ அல்லது ஸ்டாக் ஸ்பிளிட்டோ அதற்கான எலிஜிபிலிட்டி ரைட்ஸ் கூட அந்த மாதிரி வரும்பொழுது நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ இது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அவங்களுடைய வெப்சைட்ல, எல்ஐசியுடைய வெப்சைட்ல போடுவாங்க. அந்த டேட்டை பார்த்துட்டு அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்குள்ள வேணும்னா வாங்கிக்கலாம். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், அந்த பங்குல வந்து போனஸ் பட்டியலிடப்படுவதற்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதற்கு பிறகு பட்டியலிடப்பட்ட பிறகு பங்கினுடைய விலை வந்து ரெக்கார்ட் டேட் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள்ல இருந்து அந்த பங்கினுடைய விலையில இந்த தாக்கம் நிச்சயமா இருக்கும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அது முதலீடு செய்யலாமா வேண்டாமாங்கிறத ஒரு நல்ல ஆலோசகர்கிட்ட ஆலோசனை பெற்று முதலீடு செய்யறது நல்லது. நிறைய விஷயங்களை இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க சார். தேங்க்யூ சார். நன்றி மேம். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.